வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கலை ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.1 ஆம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பு பார்த்தோம்னா எஸ்டிகே மாடல் தான் நண்பர்களே. நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மேனுவல் ஆம்பு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இதுதான் நண்பர்களே. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம சேஸ் வந்து டிஜிராம் சேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இங்கே 5.1 2.1 செலக்ட் பண்ணுற சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி டிடிஹெச்னா சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே யூஎஸ்பி ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. இது யூஎஸ்பி ஆன் ஆஃப் மற்றும் இங்கே வந்து பார்த்தோம்னா எம்எம்சி பகாரியால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாரிட்டி ரொம்ப நல்லா பக்காவாக இருக்குது நம்மளே, அதனால் நம்ம எம்எம்சி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோல், இது பேஸ் கண்ட்ரோல், சப் ஃப்ரீக்வன்சி, சப் வால்யூம், இது சென்டர் வால்யூம், இது ரியர் வால்யூம், இது ஃப்ரண்ட் வால்யூம், இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமு. இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்கோம் பவர் ஆன் ஆஃப்காக தெரியறதுக்காக. இவ்வளோ தான் நம்மளால ஃப்ரண்ட் வியூவு. இப்போ வாங்க, இப்போ இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஆடியோ சாம்பிள் கேட்டு பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ பார்த்தோம்னா இன்டீரியர் வியூவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் வியூ இதுதான் நம்மளே பாருங்கள். ரொம்ப நல்லா பக்காவாக ரொம்ப நல்லா நீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் செக்ஷன் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே 12012 1 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட்டிஃபிகேஷன் செக்ஷனுக்காக நம்ம சேமோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 10,000 MFT 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு டயோடுன்னு பார்த்தோம்னா 6 ஆம்ஸ் டயோடு. அதை பார்த்தோம்னா 12 வோல்ட்டுக்காக 2500 MFT 25 வோல்ட்டில் 3 மிக்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 ஆம்ஸ் டயோடு ஒரு 2 யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் செக்ஷன் இவ்வளோ தான் நம்மளாலே பாருங்கள். பவர் ஆம்புன்னு பார்த்தோம்னா நம்ம எஸ்டிகே ஐசி தான் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே 4141 நம்ம 3 ஐசி வச்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் சென்டருக்காகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சேனல் டம்மியாக தான் விட்டுருக்கோம். ஒரு சேனல் ஃபியூச்சரில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்காக எஸ்டிகே 4191 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு ரொம்ப நல்லா பக்காவாக சூப்பராக இருக்குது நம்மளே. இது வந்து பார்த்தோம்னா ஹைடெக் பிராண்டில் தான் நம்ம வந்து 6 சேனல் போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ப்ரோலாஜிக்னு பார்த்தோம்னா நம்ம வசந்தனுடைய V3 ப்ரோலாஜிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேன் வந்து பார்த்தோம்னா நம்ம சப்வூஃபர் ஹீட்டாக இருக்காக இங்கே ஒரு ஃபேனும் ஏர் வெளியே தள்ளுறதுக்காகவும் இது ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்கறதுக்காகவும் சப்வூஃபருக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், ரொம்ப நல்லா நீட்டாக பக்காவாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்மளே இன்டீரியர் இது நம்மளே. வாங்க இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று கேட்டு பார்த்துருப்பீங்க, மறுபடியும் ஒரு ஆடியோ டெஸ்ட்டு கேட்டு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பு எதுனா தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். நம்ம ரீவொர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த வீடியோ எதுக்காக எடுத்துருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய கை காசு போட்டு தான் நம்ம ஸ்பேர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். இப்போ அந்த ஆம்பு வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணி முடிச்சாச்சு நம்மளே. இந்த ஆம்பு இப்போ வந்து பார்த்தோம்னா ரெடியாக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா யாருமே இவ்வளோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 4500க்கு நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டால் மற்றும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆம்பு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம 4500க்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த ஆம்பு வந்து பார்த்தோம்னா சேல்ஸுக்கு தான் இருக்குது நம்மக்கிட்ட.
தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா வந்து பார்த்தோம்னா கால் பண்ணி ரேட்டு கேட்டுட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அதே மாதிரி ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே இருக்குது. இதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆம்பு மற்றும் 4500 இது கொரியர் சார்ஜி எக்ஸ்ட்ரா வரும் நண்பர்களே. தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் கம்பல்சரியாக இந்த ஆம்பு தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரைஸ் மறுபடியும் சொல்கிறேன், 4500 மட்டும்தான். ஏன்னு பார்த்தோம்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோன்னா நம்ம ஸ்பேர் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி நம்மக்கிட்ட கேபினட்டும் இது வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது. இது நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் பேனல் புதுசாக போட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம இதை இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துட்டு கூட டெமோ பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் நண்பர்களே. இல்லை உங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பிச்சோனாலே அனுப்பிச்சிடுவேன். இல்லை உங்களுக்கு நேர்லேயே கொண்டு வந்து கொடுக்குறதுனாலே நான் கொடுத்துருவேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி கண்டிப்பாக கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது. அதனால் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் எடுத்துக்கலாம். இதனுடைய ரேட் வந்து பார்த்தோம்னா 4500க்கு கொடுக்குறேன். இந்த ரேட்டு கண்டிப்பாக இந்த ஆம்பு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மற்றும் கால் பண்ணுங்கள் நண்பர்களே. தேவையில்லாத கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க ஒரு ஆடியோ சாம்பிள் கேட்டு பார்ப்போம். குவாலிட்டி ரொம்ப நல்லா பக்காவாக தெளிவாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் சப்வூஃபர் வந்து பார்த்தோம்னா 10 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 12 இன்ச் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் மேக்னெட்டில் 12 இன்ச்சே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக தேவைப்படுற நண்பர்கள் ரொம்ப நாளாக வாங்கணுன்ற ஆசைப்படும் நண்பர்கள் மற்றும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யார் முன்ன கால் பண்ணீங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் கூட வாங்க. நேரில் கூட வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பிடிக்கலன்னா தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது தான் எடுத்துக்காங்க நண்பர்களே. இந்த மாதிரி இந்த ஆம்பு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு ரிமோட் கிட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கம்பல்சரியாக வரும். இது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஸ்பேர் இருந்ததுனால நம்ம போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் கம்மி பட்ஜெட்டில் வேணுன்றவங்க இதை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா 4500 தான் நண்பர்களே. இது நம்மக்கிட்ட ஒரே பீஸ் தான். இது மறுபடியும் ரெடி பண்ணனாலே கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் நம்ம ரெடி பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இதை நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். சாம்பிள் மறுபடியும் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம்.